6th வேர்ல்டில் 7th இயரில் இருக்கிற இலக்கணம் பார்க்கலாம். இதில் வந்து முக்கியமான பாயிண்டில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான கண்டென்ட்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. செய்யுளில் பயன்படுத்தக்கூடிய மொழி என்ன, அளபடை எப்படி வரும், அடுத்ததாக பிழை திருத்தம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது திணை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்படி முக்கியமான கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல செய்யுள் மொழி எவன் கொலோ என்ற ஒரு சொல்லை நம்ம பார்த்துறோம். இதுக்கு முன்னாடி திருக்குறளில் இந்த இயலில் தான் நம்ம படிக்கும் போது தான் பார்த்தோம். திருக்குறளில் இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவதுன்னு படிச்சிருப்போம். அதாவது இன்சொல் இனிமை உண்டாக்குவதை கண்ட பின்னும் ஏனோ வன்சொல் பேசுவது ஏன் தான் தெரியலன்ற மாரி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அதில் எவன் கொலோனா ஏனோ என்ற அர்த்தத்தை தான் இவர் எவன் கொலோ என்று சொல்கிறாரு. இப்படி செய்யுளில் பயன்படுத்துகிற இந்த எவன் கொலோ என்ற சொல்லோட மீனிங் நமக்கு புரிய மாட்டேருக்குது. அதை பற்றி தான் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த எவன் கொலோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, அதனால் பொருள் தருவது என்னவோ ஏனோ என்ன பயன் கருதி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோன்னு தெரியலன்றதுக்கான பொருள் தான் இந்த எவன் கொலோ என்பது. இந்த எவன் கொலோ என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா, செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய சொல்லு தான் இந்த கொல்லுன்றது. எவன் கொலோ என்பதில் தனியாக பிரித்தோம்னா கொல் என்ற சொல் வரும். இந்த கொல் என்ற சொல் ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா, செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய சொல்லு தான் கொல் என்ற சொல். இந்த கொல் என்பது ஐய பொருளில் வருவது தான் இதோட சிறப்பு. எவன் கொலோ ஏனோ ஐயோ அந்த மாதிரி இது வந்து ஐய பொருளில் வருவது தான் இந்த கொல் என்ற வார்த்தையோட சிறப்பே. இப்போ ஒரு பெண்ணை பார்த்து நம்ம மான் கொல் மைன் கொல் என்றால் இவள் மானோ மயிலோ என்று ஐயப்பட்டு நம்ம கேட்குற மாதிரி இருக்கிறது தான் இந்த கொல் என்ற வார்த்தையோட சிறப்பேன்னு சொல்கிறாரு. அடுத்தது நம்ம இது வந்து இந்த கொல் என்ற வார்த்தை இது வந்து செய்யுள் வழக்கில் வரக்கூடிய ஒரு சொல்லு தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அளபடை பார்க்கலாம். அடுத்தது அளபடை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உப்புன்னு ஒரு பொருள் இருக்குது, ஆனால் அதை வந்து விற்கும் போது எப்படி விற்கிறாங்கன்னா உப்பு உப்புன்னு என்று கூவி தானே விற்பாங்க. ஆக இதுவுமே அளபடையுமே ஓசைக்காக பயன்படுத்தக்கூடியதான், இனிய ஓசைக்காக பொருளுக்காக பயன்படுத்தக்கூடிய சொல்லு தான் அளபடையுமே. இது வந்து 2 வகை இருக்குது. உயிர் அளபடைன்னு ஒன்று இருக்குது, ஒற்றளபடைன்னு ஒன்று இருக்குது. ஆ முதல் லவ் வரை இருக்கிற இந்த உயிர் எழுத்துக்கள் அளபெடுத்தால் அது வந்து உயிர் அளபடை, ஒற்று எழுத்துக்கள் அளபெடுத்தால் அது வந்து ஒற்றளபடை. இப்போ இதுங்க பாருங்கள், உப்புன்றோம் முடிகிற இடத்துல ஊன்னு தான் போகுது நமக்கு. ஊ என்பது உயிர் எழுத்து. இந்த உயிர் எழுத்து அளபெடுத்தல்னா அது மீண்டும் மீண்டும் வருவதற்கு பேர் தான் அளபெடுத்தல்னு பேர். உயிர் எழுத்துக்கள் மீண்டும் மீண்டும் வந்தால் அது வந்து உயிரளபடை. ஒற்று எழுத்துக்கள் மீண்டும் மீண்டும் வந்தால் அது வந்து ஒற்றளபடை. இதில் பாருங்கள், பொய் அவன் பொய் சொல்கிறான் மேடம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி பொய்யின் என்பது இந்த ஈ என்ற ஒற்று எழுத்து அளபெடுத்து மீண்டும் மீண்டும் வருவதால் இது வந்து ஒற்றளபடை என்று அழைக்கப்படக்கூடியது. இது பற்றி நம்ம பின்னால் தெளிவாக பார்க்கலாம். அடுத்தது பிழையும் திருத்தமும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படிக்கிறதுக்கு எண் பால் இடம் என்று தன்மை முன்னிலை படர்க்கை என்று பல விஷயம் நம்ம இது தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். இதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிங்கம் வந்தான்னு இருக்குது. சிங்கம் என்பது அக்ரிணை, வந்தான் என்பது உயர்திணையில் வரக்கூடிய சொல்ல குறிக்கிறது. அவன் வந்தான் இவன் வந்தான் தான் நம்ம சொல்லுவோம். ஆக உயர்திணை என்பது என்னன்னா 6 அறிவுடைய மனிதர்கள், இதுதான் உயர்திணை. உயிரற்ற பொருள்கள் 5 அறிவு வரை இருக்கிறது எல்லாம் அக்ரிணை. சிங்கம் வந்து அக்ரிணை பொருள். அப்போ சிங்கம் வந்து வந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும், சிங்கம் வந்தான்னு வரக்கூடாது. சிங்கம் வந்ததுன்னு வரணும், இல்லைன்னா அவன் இவன் வந்தால் வந்தான்னு வரலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தோன்னா திணையால் வர்றது, உயர்திணை அக்ரிணையால் வரக்கூடிய திணை வலு. இது வந்து திணையினால் வரக்கூடிய பிழை தான் இது வந்து. அடுத்தது பார்க்கலாம், ராமன் அழுதாள்னு இருக்குது. ராமன் என்பவர் வந்து ஆண் பால், அழுதாள் என்பது பெண் பால். அவள் இவள் அழுதாள்னு வரலாம், ராமன் அழுதான்னு வரணும். இது வந்து பாலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஆண்பால் பெண்பாலில் ஏற்படக்கூடிய பால் வலு பிரச்சனை வந்து இது. அடுத்தது பார்த்தோம்னா பறவைகள் பாடியதுன்னு இருக்குது. பறவை இது வந்து எண் வழுவில் வரக்கூடியது, நம்பர் சார்ந்த விஷயம். இப்போ ஒருமை பன்மை விஷயம். இது வந்து பறவைன்னு வந்தால் வந்ததுன்னு போடலாம், பறவைகள் அப்படின்னு மொத்தமாக வந்தால் வந்தனன்னு வரணும். ஆக இது வந்து எண் சார்ந்த விஷயம், ஒருமை பன்மை விஷயம். இது வந்து பறவைகள் பாடினன்னு வரணும், பாடியதுன்னு வரக்கூடாது. அடுத்தது பார்க்கலாம், அவன் வந்தேன்னு வருது. இது வந்து இடம் சார்ந்த விஷயம், தன்மை முன்னிலை படர்க்கை சார்ந்த பிரச்சனை இது வந்து. ஏன்னா அவன் வந்தான்னு தான் சொல்லணும்.
நான் வந்தேன் அப்படி சொல்லலாம், நேற்று வந்தேன், நான் நேற்று வந்தேன். அப்படி காலத்தையும் இடத்தையும் சார்ந்தது தான் இந்த பிரச்சனை. அப்போ அவன் வந்தான்னு வரணும். கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிங்கம்னா வந்ததுன்னு இருக்கணும், ராமன்னா அழுதான்னு வரணும், பறவைகள்னா பாடினன்னு வரணும், அவன்னா வந்தான் வரணும். இதுதான் சரியான அர்த்தம். இது எல்லாமே பிழை தான். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். ஒரு 5 கொஷினாவது இதிலேருந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. நம்ம அடுத்தது திணை பற்றி பார்க்கலாம். திணையை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். திணை வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து உயர் திணை, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அக்ரிணை. மனிதன் வந்து உயர் திணையில் வருவான். மனிதன் அல்லாத உயிருள்ளவையும் உயிரற்றவையும் அக்ரிணை. அதாவது 6 அறிவுடைய மனிதன் மட்டும்தான் உயர் திணையில் வருவான். உயிர் இருந்தாலும் 6 அறிவுக்கு கீழே இருக்கிற பொருளும் உயிரற்ற பொருளும் அக்ரிணையில் தான் வரும். நம்ம இதை எப்படி கண்டுபிடிப்போம்னா, பெயர் சொற்களை வைத்து அது வந்து உயர்திணையில் வருதா அக்ரிணையில் வருதான்னு நம்ம பிரிக்கிறோம். எடுத்துக்காட்டாக வீரன், அம்மா, நடிகன், கண்ணகிலாம் இது வந்து உயர்திணையில் வரக்கூடிய 6 அறிவுடைய மனிதர்களை பற்றி சொல்கிறதால இது வந்து உயர்திணையில் வரக்கூடிய பெயர்கள். பூ, மரம், பூனை, குருவிலாம் அக்ரிணை பெயர்கள். இது வந்து உயிர் இருந்தாலும் 6 அறிவுக்கு குறைவாக இருக்கிறதால இது வந்து அக்ரிணை பெயர்களில் வருது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியதுன்னா பால் பகுப்பு முறை தான் நம்ம பார்க்க வேண்டியது. பால் வந்து 5 வகையாக பிரிக்கலாம்னு நமக்கு தெரியும். 5 பால் தான். 5 பால் மூவிடம்னு நமக்கு தெரியும். அதில் 5 பால் வந்து என்னென்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இதில் நம்ம உயிர் திணையில் வரக்கூடிய பால் எதுன்னு பார்த்தோன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஆணை குறித்தால் அது வந்து ஆண்பால், பெண்ணை குறித்தால் பெண்பால். ஆண்கள் பெண்கள் இருக்கக்கூடிய உயர்திணையை பொதுவாக குறித்தா அது வந்து பலர்பால். இது ரெண்டு வந்து அக்ரிணையில் வரக்கூடியது. அக்ரிணையில் வரக்கூடிய ஒன்றை மட்டும் பர்டிகுலராக குறித்தா அது வந்து ஒன்றன் பால். பலவற்றை குறித்தால் பலவின் பால். இதில் உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவன், அண்ணன் என்பதெல்லாம் தனிப்பட்ட ஒரு ஆணை குறிக்கிறதால இது ஆண் பால். அவள், அரசி என்று ஒரு தனிப்பட்ட பெண்ணை குறிக்கிறதால இது வந்து பெண் பால். அவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு உயர்திணையில் இருக்கக்கூடிய 2-3 விஷயத்தை சேர்த்து சொல்கிறதால இது வந்து பல விஷயங்களை சேர்த்து சொல்கிறதால இது வந்து பலர்பால். அடுத்தது அக்ரிணையில் பார்த்தோன்னா அது, குதிரை என்பதில் ஒன்றை குறிக்கக்கூடியது. அது ஆடு மாடுன்னு சொல்கிற மாதிரி அது இதுன்னு நம்ம சொல்லுவில்ல, அதில் ஒன்றை மட்டும் பர்டிகுலராக குறித்து அது வந்து ஒன்றன் பால். இது பாருங்கள், அவை, அவைன்னு நம்ம எதை சொல்லுவோம், குரூப்பாக வர்றது தான் அவைன்னு சொல்லுவோம். அதில் ஒன்றை குறித்தா ஒன்றன் பால், பலவற்றை குறித்தா பலவின் பால். உதாரணத்துக்கு இது வரைக்கும் பாருங்கள், மாடுகள்லாம் பலவற்றை குறிக்கக்கூடிய சொல். பல மாடுகள் சேர்ந்தது தான் மாடுகள்னு சொல்லுவோம். அது வந்து பலவின் பாலில் வரும். அடுத்தது இங்கெல்லாம் நம்ம அதோட விகுதியை பார்த்தோம். அவன், இவன் என்ற பாலுக்கான விகுதியை பார்த்தோம். இப்போ ஒரு சொல் எடுத்துக்கணும்னா, இப்போ அவன் வந்தான் என்பது, அவன் என்பது பெயர் சொல், வந்தான் என்பது வினை சொல். இந்த பெயருக்கு ஏற்ற வினை சொல்லை கொண்டு வினைமுற்றில் முடிஞ்சாதான் அந்த சொல் வந்து கரெக்டான சொல்லாக இருக்க முடியும். இல்லைன்னா அதில் வந்து பிழை வந்துடும். இப்போ நம்ம இதில் பார்த்தல, இதெல்லாம் எல்லாமே கரெக்டான சொல்லில் முடியாதால வந்த பிழை தான் நம்ம திருத்தி கொடுத்துருக்கோம். அடுத்தது இதில் அது மாதிரி கரெக்டாக எப்படி சொல்லலான்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவள்னு கொடுத்தா வந்தாள், போனாள்னு அந்த பெண்பாலில் பெயர் இருந்தால் பெண்பாலில் தான் வினைமுற்று முடிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா அவர்கள் என்பது வந்து என்னென்னா பலர்பாலில் வரக்கூடியது. ஒன்றை குறிக்காமல் பலவற்றை குறிக்கக்கூடியது தான். ஆண் பெண் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அவர்கள்னு சொல்லுவோம். அவர்கள்னால் பலர்பாலில் வரக்கூடியது. வினைமுற்றும் பலர்பாலில் தான் இருக்கணும். வந்தார்கள், அவர்கள் வந்தார்கள்னு தான் இருக்கணும். அடுத்தது அது என்பது ஒன்றன் பாலை குறிக்கக்கூடியது. ஒன்று வந்தால் அது வந்ததுன்னு தான் சொல்லணும். அடுத்தது பலவின் பால் வந்து அவை, அது வந்து வந்தன என்று தான் முடியணும். அவை வந்தன, அது வந்ததுன்னு தான் முடியணும். இதெல்லாம் முக்கியமான டேர்ம்ஸு. இதை வச்சு ப்ரீவியஸ் இயர் கேள்வியில் அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக அகர முதலையே பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம தெரிஞ்சோம்னா தான் நம்ம அகர வரிசை எழுதுதலை பற்றி புரிஞ்சிக்க முடியும். எக்ஸாமில் அகர வரிசையிலேருந்து 1 கேள்விகள் அல்லது 2 கேள்விகள் நிச்சயமாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுட்டு தான் வராங்க. அந்த அகர வரிசையில் எழுதுறதுக்கு நமக்கு முதல் எதை பார்க்கணும்னா, ஆ முதல் அவ் வரை இருக்கின்ற இந்த 12 எழுத்துக்களை தான் நம்ம முதல்ல தேடணும். இந்த 12 எழுத்துக்களில் இப்போ அன்னம், அண்ணன் 2 இடத்துலையும் நமக்கு வந்துச்சுன்னா, இப்போ ஆ சேம வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது தான் நம்ம 2வது தேடணும். அப்படி நம்ம முதல்ல தேடக்கூடியது என்னென்னா இந்த ஆ முதல் லவ் வரை இருக்கிற உயிர் எழுத்து தான். இதை நம்ம சிலபஸ் வைஸ் நடத்தும் போது பர்ஃபெக்டாக உங்களுக்கு நான் நடத்தி கொடுத்துட்றேன். அடுத்தது நம்ம 2வதாக தேடக்கூடியது எதுனா மெய் எழுத்து தான்.
காங்காச்சாலேருந்து இதில் இருக்கிற ஒரு 18 எழுத்து இருக்குது மெய் எழுத்து. இந்த ஆர்டர் தான், இந்த 18 எழுத்து தான் நம்ம வல்லினமாகவும் மெல்லினமாகவும் இடையினமாகவும் பிரிக்கிறோம். அடுத்தது நம்ம தேடக்கூடியது இதுதான். இப்போ உதாரணத்துக்கு இதை நம்ம பார்த்தோம்னா, இது அகர வரிசையில் நம்மளை எழுத சொல்கிறாங்கன்னா எப்படி எழுதலான்றதை பார்த்தோம்னா, முதல்ல ஆ முதல் லவ் வரை இருக்கிற உயிர் எழுத்தை பார்ப்போம். அம்மா அப்பா எல்லாத்துலேயும் ஆளு தான் முடியுது. அப்போ அடுத்த எழுத்து நம்ம பார்க்கணும். அடுத்த எழுத்து நம்ம பார்க்கும்போது இக்கு இங்கு இச்சு வரிசையில் இருக்கிற எழுத்தை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது காங்கால இந்த அங்காடியில் வர இங்கு நமக்கு வந்து, அதனால் இதுதான் நமக்கு முதல்ல வரணும். அடுத்ததில் இந்த இடத்துல இன்னொரு இடத்துல அங்கம்னு ஒரு இடம் இருக்குதுன்னு வைங்க. அடுத்தது இங்கு இங்குமே வந்துச்சு, இந்த 2 எழுத்து முடிஞ்சிச்சு. அடுத்தது 3வது எழுத்து நம்ம பார்க்கணும். இங்கே கா இருக்குது, இங்கே கா இருக்குது. இந்த காவுக்கு அப்புறம் தான் அந்த கான்றது வரும், அதனால் இது முதல்ல வரணும். இப்படி நம்ம உயிர் எழுத்தை முதல்ல பார்க்கணும், அடுத்தது உயிர்மை எழுத்தை பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பின்னாடி தெளிவாக நம்ம சொல்லலாம். அடுத்ததில் இதில் இருக்க ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த கலைகள் தான் அது. இந்த கலைகளை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் நூல் என்னென்னா, தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற தலைப்பில் வந்து நூலை எழுதியது யாருன்னா மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் தான். தன் வாழ்நாள் முழுவதும் திருமணமே செய்து கொள்ளாமல் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் பல்வேறு எண்ணற்ற படைப்புகளை தந்தவர் தான் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள். இவருடைய நூல் தான் தமிழர் வளர்த்த அழகு கவிதைகள் என்ற தலைப்பில் கலைகள் தமிழர்கள் எந்த அளவுக்கு நாட்டம் கொண்டு இருப்பாங்கன்னு அதில் கொடுத்துருப்பாங்க. கவின் கலைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த கவின் கலைகள்லாம் என்னென்னா, அழகு கலைக்கு கவின் கலை என்று பார்க்கும்போது கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய கலைகள் தான் கவின் கலைகள்னு சொல்கிறோம். அந்த கவின் கலைக்கு இருக்கிற வேறு பெயர்கள் தான் பார்க்கலாம். இன்கலை என்று அழைக்கப்படக்கூடியது, நற்கலை, கவின் கலை, இது எல்லாமே ஒரே சொல்ல குறிக்கக்கூடியதான். அதாவது என்னென்னா, இன்கலை இனிமையான கலை, நற்கலை நன்மை பயக்கக்கூடிய கலை, கவின் கலை இது எல்லாமே கவின் கலையை குறிக்கக்கூடியது தான். இந்த கவின் கலைகள் வந்து 5 வகைப்படும். அந்த 5 வகை என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை. என்னென்னா, கட்டடக்கலை 1, சிற்பக்கலை 2, ஓவியக்கலை 3, இசைக்கலை 4, காவியக்கலை 5. இந்த 5 கலையுமே தமிழர்கள் முக்கியமாக பண்பாட்டில் வளர்த்த அழகு கதைகளாக சொல்லப்படக்கூடியது. அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, இதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆற்று நீராலும் மழை நீராலும் உணவுப் பொருள்களை விளைவிக்கிற உழவர்களை தமிழ்நாடு போற்ற எந்த காலத்தில் இதில் உழவர் பெருமக்களை எல்லா காலத்திலும் தமிழ்நாடு போற்றி கொண்டாடிட்டு தான் வருது. அதை பற்றி ஒரு 3 பாடல் ஆசிரியர்களை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பர் அவர்கள் உழவர்களோட சிறப்பு எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாம். உழவர் ஏறடிக்கும் சிறுகோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல். உழவர் ஏர் அடிக்கிற அந்த கோல் இல்லைன்னா, மாடு அடிக்கிற அந்த கோல் இல்லைன்னா, அரசர் வந்து இந்த நாட்டை நடத்தக்கூடிய செங்கோலை வச்சிருக்கிற வேண்டிய வேலையே கிடையாது. அதனால் உழவர் ஏறடிக்கும் சிறுகோலே அரசனது செங்கோலை நடத்தும் கோல்னு கம்பர் வந்து உழவருடைய பெருமையை சொல்கிறாரு. அடுத்தது பாரதியார் சொல்கிறாரு பாருங்கள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். உழவு தொழில் பண்ணுறவங்களையும் அந்த உழவுக்கும் நம்ம வந்து கையெடுத்து கும்பிடுவோம். அந்த வீணில் சாப்பிட்டு சும்மா இருப்பவரை நம்ம வந்து தண்டனை கொடுப்போம்ன்ற அளவுக்கு பாரதியார் வந்து உழவர் பெருமக்களை போற்றி பாடியிருக்காரு. இந்த குறிப்புலாம் எதில் இருக்குதுன்னா, ராபி சேது பிள்ளையோடு இயற்றிய தமிழ் விருந்து என்ற நூலில் தான் இருக்குது. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் ராபின் சேது பிள்ளை. சொல்லின் செல்வன் இன்னும் போட்டால் அனுமன் வருவார். சொல்லின் செல்வர்னா ராபி சேது பிள்ளை வருவார். இந்த ராபி சேது பிள்ளை எழுதிய ஒரு நூல் தான் தமிழ் விருந்து என்ற நூல். இந்த தமிழ் விருந்து நூலில் தான் இந்த குறிப்பு எடுத்திருக்காங்க. இதில் முக்கியமானது பார்த்தோம்னா, தமிழ் விருந்து என்ற நூலை எழுதியது ராபி சேது பிள்ளை. இளமை விருந்துன்னு ஒரு நூல் இருக்குது. இந்த இளமை விருந்து என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா, திருவி கல்யாண சுந்தரனார் என்று அழைக்கப்படக்கூடிய திருவிக்கா எழுதிய நூல் தான் இளமை விருந்து. ராபி சேது பிள்ளை எழுதியது தமிழ் விருந்து. சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எதுனா தமிழ் இன்பம் என்ற நூல் தான். இந்த தமிழ் இன்பம் என்ற நூல் எழுதிய பெருமைக்குரியவர் தான் ராபி சேது பிள்ளை. தமிழ்நாட்டிலேருந்து முதல்ல சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்னா ராபி சேது பிள்ளை அவர்கள் தான். எந்த நூல்னா தமிழ் இன்பம். அந்த ராபி சேது பிள்ளையோட தமிழ் விருந்து நூலில் தான் இந்த குறிப்புலாம் இருக்குது.